இயக்குனர் பாலா இயக்கத்தில் அருண் விஜய், யோஷினி பிரகாஷ்ராஜ், சமுத்திரக்கனி, மிஸ்கின் உள்ளிட்ட பலர் நடித்து ஜனவரி 10ஆம் தேதி வெளியாகியுள்ள திரைப்படம் தான் வணங்கான். இந்த திரைப்படத்தினை தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சியின் வி ஹவுஸ் புரொடக்ஷன் நிறுவனம் தயாரிச்சிருக்குது. இந்த படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகிருக்குது. படத்தோட விமர்சனத்தை இந்த படத்தோட விமர்சனத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தை பற்றி பார்த்தோம்னா, படம் கன்னியாகுமரி சுற்றுவட்டார சிஎஸ் அவர்கள் பின்னணி இசை அமைச்சிருக்கிறாங்க. அருண் விஜயோட மிஷன் சாப்டர் 1 படம் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற படம் தான். அதுக்கப்புறம் ஒரு ஆண்டு இடைவெளிக்கு அப்புறமா வணங்கான் படம் ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படத்தை பற்றி பார்த்தோம்னா, சுனாமியால் பெற்றோர்களை இழந்த 2 வெவ்வேறு குழந்தைகள் இணைந்து வளர்கிறாங்க. அவர்களில் ஒருவர் தான் அருண் விஜய் நடித்துள்ள கோட்டிங்கிற கதாபாத்திரம். மற்றொருவர் அவரோட தங்கை தேவி கதாபாத்திரம். இதில் கோட்டிக்கு பிறவியில் இருந்தே காது கேளாத மற்றும் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளியாக இருக்கார். முறையான வேலை எதுவுமே இல்லாமல் கிடைக்கிற வேலையை எல்லாத்தையுமே செய்யக்கூடியவர் தான் நமக்கு அருண் விஜயோட கதாபாத்திரம். தவறுன்னு தெரிஞ்சால் கோவப்படக்கூடியவரான அருண் விஜய் மற்றும் அவரோட தங்கைக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய அருட்தந்தை இருக்கிறாங்க. கோட்டி கோபத்தில் யாரையாவது அடித்து அது போலீஸ் பிரச்சனை ஆகிட்டா அவரை ஜாமீனில் எடுத்து அறிவுரை கூறுவதையே வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் அவர். அதே போல் கோட்டி மீது சிறு வயசில் இருந்தே காதல் கொண்டவராக டீனா கதாபாத்திரத்தில் நடித்துள்ள ரோஷினி பிரகாஷ் நடிச்சிருக்கிறாங்க. இவர் பல மொழிகள் கற்றவராகவும் கன்னியாகுமரியை சுற்றி பார்க்க வரவங்களுக்கு பக்தர்களுக்கு திருவள்ளுவர் குறித்தும் விவேகானந்தர் குறித்தும் விளக்கி சொல்கிற ஒரு வேலையை பார்க்குறாங்க. எதுக்கெடுத்தாலும் கோவப்படுற கோட்டியை மாற்றுத்திறனாளிகள் காப்பகத்தோட காவலர் பணியில் சேர்த்து விடுறாங்க அருட்தந்தை. அந்த காப்பகத்தில் உள்ள குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் அனைவருடைய அன்பிற்கு உரியவராக மாறுறாரு நம்ம கதாநாயகன் கோட்டி. கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பெண் ஒருத்தர் குளிக்கிறத 3 பேர் சேர்ந்து பார்த்துடுறாங்க. இதனை கண்டுபிடிச்ச மாற்றுத்திறனாளி பெண்கள் தாங்கள் குளிப்பதை யாரோ பார்த்து விட்டார்கள் என கோட்டியிடம் கூற, அதுக்கப்புறம் கோட்டி அவர்களை கொலை செஞ்சிடறாரு. மேலும் காவல் நிலையத்தில் தானே சரண்டரும் ஆயிடுறாரு. கொலைக்கான காரணத்தை சொல்ல மறுக்கிற கோட்டி அவரிடந்து உண்மையை வாங்க முயற்சிக்கும் காவல்துறை அதிகாரி சமுத்திரக்கனிக்கும் பதில் கிடைச்சதா, இறுதியில் என்னதான் நடந்தது அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. படத்துடைய திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் பாலா தனது வழக்கமான பாணியை தான் பின்பற்றிருக்கிறாரு. குறிப்பாக சீரியஸான கதையை இலகுவாக்கி கொண்டு நகைச்சுவை கதாபாத்திரம், சீரியஸான கதாநாயகனின் ஒரு நியாயம் தர்மம் அப்படின்னு வழக்கமான திரைத்தையே கையாண்டு இருந்தாலும் அதில் இன்னும் ஏதாவது ஒரு புதுமையை பூத்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, படம் முழுவதும் வரும் சைகை மொழி அதனை ரசிகர்களுக்கு புரிய வைக்க ஏதுவான வசங்களை அமைத்ததும் காட்சிகள் நகர்த்தி சென்றதும் அருமை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, சுமாரான கதை, விறுவிறுப்பான திரைக்கதை இல்லை அப்படின்னாலும் பாலா ஏதாவது வச்சிருப்பாரு என்னை நம்பிய ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சிருக்குது. அரசியல் நையாண்டி வசனங்கள் கவனம் பெறுது. அருண் விஜய் மற்றும் அவர் தங்கை கதாபாத்திரத்தில் நடித்த ரிதா என இருவர் நடிப்பில் 100% உழைப்பை கொடுத்துருக்குறாங்க. இருவரில் யாராவது ஒருக்கணும் கண்டிப்பாக விருது கிடைக்கிற நிச்சயம். முக்கியமாக கிளைமேக்ஸ் காட்சியில் அருண் விஜய் நடிப்பால் ரசிகர்கள் உருக வச்சுட்டாருன்னே சொல்லலாம். இந்த படத்தை சூர்யா நிஜமாகவே மிஸ் செய்து விட்டார். முக்கியமான காட்சியில் சமுத்திரக்கனி சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அது அதுக்கு பொருத்தமான அமையலை. மிஸ்கின் மிடுக்கான நீதிபதியாக ஸ்கோர் செஞ்சுருக்கிறாரு. மொத்தத்தில் வணங்கான் இந்த பொங்கலில் கவனிக்கப்பட வேண்டியவன் தான். மேலும் இது போன்ற சினிமா தகவலுக்கு சகான சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.